அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனியர் மெம்பர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி டீம், அப்புறம் மிக முக்கியமான ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிறாரு. நேஷனல் கல்ஃப் கிளப்ல வெர்ஜீனியால வந்து பண்ண ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஈரானோட பிரச்சனையில அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஏன்னா பேச்சுவார்த்தைன்னா அது எதுவும் கை கொடுக்குற மாதிரி தெரியல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. ஸோ அதனால என்ன செய்யலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சிருக்கிறாங்க. இதுல அமெரிக்காவோட துணை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட, அமெரிக்காவோட துணை அதிபரான ஜேடி வேன்ஸ் அவர்கள், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள், அப்புறம் சிஐஏ டைரக்டர் ஜான் ராட்க்ளிஃப் அவர்கள், ஸ்பெஷல் என்வாய் ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கிறாங்க. மிக முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள். இதுல பென்டகான் தரப்புல ராணுவ தலைமை இருக்கு இல்லையா, அமெரிக்காவோட தலைமை. ஸோ அவங்களும் மிலிட்டரி டார்கெட்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரிப்பேரும் ஆயிட்டு இருக்காங்களாம். ஒரு வேலை ட்ரம்ப் அவர்கள் ஆத்தரைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்புறம் அட்டாக் பண்ணுமா இல்லையா, பேச்சுவார்த்தைகள் எதுவும் கை கொடுக்கல அப்படிங்கும்போது. ஏன்னா காம்பன்சேஷன் தர மாட்டேன், சீஸ்ஃபயர்லாம் கிடையாது, ஈரான் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்துக்கும் நோ அப்படிங்கிறதோட ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிறாங்க. யுரேனியம் எல்லாத்தையும் கொண்டா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை எப்படி வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்கு. அதனால ஈரானோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா பகுதியிலையும் வந்து பண்ண இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டார்கெட் வைக்கிறதுக்கு அமெரிக்கா ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அட் த சேம் டைம் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்டும் போட்டுக்கிறாரு. புயலுக்கு அமைதி அப்படிங்கிறது புயல் ஆரம்பிக்கிறதுக்கான தொடக்கம் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் இல்லையா, புயலுக்கு பின்னே அமைதி அப்படிங்கிற சொல்லுவோம். ஆனா வந்து ஒரு பெரும் புயலுக்கு முன்னாடி அமைதி அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறார். இப்போ பாப்பா என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்த சவுதி அரேபியா வந்து பார்த்தா சொல்லிக்கிறாங்க, ஆமாங்க 3 ட்ரோன் வந்தது, இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறோம், ஈராக்கோட ஏர் ஸ்பேஸ்ல இருந்தா வந்துச்சு, அது நாங்க பார்த்தோம். என்டர்ட் இட்ஸ் ஏர் ஸ்பேஸ் ஃப்ரம் ஈராக். ஏர் ஸ்பேஸ்க்குள்ள வந்து ஈராக்ல இருந்து என்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அன்ஐடென்டிஃபைட் ட்ரோன்லாம் பவர் ஜென்ரேட்டர், அப்புறம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் யூஏஇல வந்து பார்த்தா அட்டாக் பண்ணிக்குது. அதனால ரியாத் என்ன சொல்றோம் அப்படின்னா, ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது போல சவுதி அரேபியாவோட கேபிட்டல் ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கு, அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள். யுஏஇ, கத்தர், பெஹ்ரைன் இவங்க எல்லாரும் ஈரான் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. அட் த சேம் டைம் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு லெபனான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அசாசினேஷன் அட்டம் பெல்பக் பகுதிகள், ஈஸ்ட் லெபனான் பகுதியெல்லாம் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஒரு இதுல என்னன்னா தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. தாக்குதல் நடக்குமா, திரும்பவும் போர் யுத்தம் வருமா அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் சீனாக்கு போனாரு. சீனால சில பல விஷயங்கள்லாம் பேசியிருக்கலாம் ஈரான் ரிலேட்டடா. ஸோ அதோட அவுட்கம்ஸ் என்ன பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இங்கோ ரொம்ப வேகமா வந்து பண்ண செயல்படலாம். ஒரு வேலை இல்ல கண்டிப்பா சீனால இருந்து எதுவும் செய்யல அப்படின்னா, அமெரிக்கா கொஞ்சம் பேக் ஸ்டெப் எடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய கல்ஃப் நாட்டை வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாப்பா என்ன நடக்க போய் இந்த பகுதிகள்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல துருக்கி இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அங்கிருந்து 57 கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா காசாவை நோக்கி படையெடுத்திருக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த புளோட்டிலான்னு சொல்லுவாங்க இல்லையா, உதவி பண்றதுக்காக, காசாவோட கரையோரங்களுக்கு செல்றதுக்காக, இஸ்ரேலோட நேவல் பிளாக்கேட உடைக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு இப்போ துருக்கியில இருந்து ஒரு 57 கப்பல்கள் கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எப்படி இஸ்ரேல் தரப்புல ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். நடுவுல கூட ஒரு கப்பல் வந்துச்சு, அதை தடுத்து நிறுத்தி இருந்தாங்க. இப்ப அட் த சேம் டைம் ஏன்னா இஸ்ரேலையும் வந்து பண்ண தாக்குதல்லாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணாங்க, ராக்கெட் தாக்குதல், இது போல விஷயங்கள் செய்யறாங்க. இது என்னன்னா பெத் ஷாமெஷ் பகுதி மிக முக்கியமான பகுதி இஸ்ரேல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண திடீர்னு ஒரு மேசிவான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இஸ்ரேல் கிட்ட கேட்ட இது கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன் தான், அது வெடிக்காத குண்டுகள்லாம் சேர்த்து ஒரு இடத்துல வச்சு வெடிக்க வைப்பாங்க. இது ஈரான்ல நடந்துச்சு சமீபத்துல. ஸோ அது போலதான் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா லோக்கல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, வார்னிங்கே இல்ல, முன்னாடியே அது போல வெடிக்க போன்னு சொல்லணுமா இல்லையா அப்படிங்கிறது போல பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலையா இல்ல அட்டாக் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எல்லா பக்கம் பதட்டம், மிடில் ஈஸ்ட் முழுவதும் பதட்டம் அப்படிங்கிற இருக்கியா. அட் த சேம் டைம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, உக்ரைனோட ஆன்டி கரப்ஷன் பியூரோ இருக்கு இல்லையா, NABU, நேஷனல் ஆன்டி கரப்ஷன் பியூரோ ஆஃப் உக்ரைன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களோட மனைவிக்கு இப்ப கண்ணு வச்சுட்டாங்க. அதாவது ஆண்ட்ரே எமர்க் அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் இருக்குமா மெண்டிஸ் ஸ்டெப்ஸ் வெளியே வந்ததுல இருந்து அவரை புரிய வச்சிருந்தாங்க. ஒரு 7-8 மாசம் கழிச்சு தான் இப்ப வேலையா இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்களோட மனைவிக்கே குறி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது எத்தனை மாசங்கள் ஆகும் அப்படிங்கிற கேள்விகள் வருது. பார்ப்போம். ஆனா எல்லா கிரவுண்ட் எல்லாம் கிடைச்சிச்சு, ப்ரூஃப் எல்லாம் கிடைச்சிச்சு. ஜெலன்ஸ்கி அவர்களோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா
என்ன கிரிமினல் கேஸ்ல புடிச்சு ஜெயில போட போறாங்க அப்படிங்கிற கேள்வி. பூரா ஊழல் 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 ஊழல்லயே ஊறி போன உக்ரைன் அப்படிங்கிறது போல பல தரப்பு இருந்து குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இந்த ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, என் நம்ம ஒய்ஃப் தான் குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஃபேமிலியை செக்யூர் பண்றதுக்காக பேக் சேனல் டாக்ஸ் வந்து பண்ணா மேற்கு நாடுகள் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இதெல்லாம் தெரிஞ்சு வெளி வந்து பாத்தீங்கன்னா இவங்க தப்பிச்சு போய் வேற பக்கத்துல வாழ்ந்துட முடியுமா நிம்மதி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்னன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம், வின்செஸ்டியா பகுதி. இது வந்து உக்ரைன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி, இருக்கலே மேற்குல இருக்கு. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 23,000 பேர் தான் பாப்புலேஷன். இப்ப அந்த இடத்துல எத்தனை நபர்கள் இறந்திருக்காங்க பாருங்க. புதைக்கிறதுக்கு சிமெண்ட்ரி கூட இல்லாத ஒரு காரணத்தினால இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த சைடு பாத்துவே இருக்கும் இல்லையா, சோ அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதைக்கப்பட்டிருக்காங்க வீரர்கள், உக்ரைனோட வீரர்கள். நடந்து போகக்கூடிய பாதை இருக்கும்ல, அதோட இரு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா புதைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்களேன். ஒரு நபரோட ஈகோக்காக இந்த போர் இந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகி இவ்வளவு உயிர் பலி கொடுத்தே தீரணுமா? இதனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் வருது. கெட்டாஸ்ட்ராபிக்கா இருக்கு உயிரிழப்புகள் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது போல வீடியோ பதிவுகளை பகிர்ந்துகிட்டு வராங்க. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த சமயத்துல உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் அனுப்புறாங்க, அவங்களும் அனுப்புறாங்க. இதுல உக்ரைனோட ட்ரோன்கள் FP2 ரக ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட நேவல் வெசல்ஸை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணிட்டு கிரீமியா பகுதியில இதுல ஏர் டு கிரவுண்ட் ராக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி விளையாடி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இது போல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் பெருமளவுல பயன்படுத்தப்படுது. ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்கும் போது அதுல இருந்து மிசைல்கள் லான்ச் பண்ணப்படுது. முதல்ல குண்டுகள் போட்டிருந்தாங்க, கையெறி குண்டுகளை. இப்பெல்லாம் வந்து மிசைல்ஸே லான்ச் பண்ற மாதிரியான ட்ரோன்கள் வந்துச்சு. கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் இன்டென்ஸான அட்டாக், உக்ரைனோட ட்ரோன் அட்டாக், அட் த சேம் டைம் ரஷ்யாவோட ட்ரோன் அட்டாக் இருதரப்புலயும் அதிகமா இருக்கு. 1000 ட்ரோன்களை கடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1000க்கும் மேல ரஷ்யா அனுப்புறாங்க, 1000க்கும் மேல உக்ரைன் அனுப்புறாங்க. இதுல என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை மேலும் எஸ்கலேட் தான் ஆகுமே தவிர முடிவுக்கு வர மாதிரியே எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல எந்த ஒரு இதுமே இல்லை. குறைஞ்சது 3124 உக்ரைனோட ட்ரோன்கள் கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தாக்குதலோட வீரியம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். எதுக்காக இது போல ஒரு எஸ்கலேஷன் இப்ப நடந்துட்டு இருக்குன்னா, யூரோப்பியன் யூனியன் சார்பா நெகோசியேஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பேசுறதுக்கு இருக்கு. இப்ப அவங்களுக்கு வெயிட் வேணுமா வேண்டாமா? பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா, அந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிறதுக்காகவா இல்ல அந்த பேச்சுவார்த்தையில யூரோப்பியன் வெயிட் வேணுங்கிறதுக்காகவா இது போல விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியல. பட் ஆனா ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு. இதுல காஜா காலஸ் அவர்களும் இடம்பெறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல ரஷ்யால கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் அப்படியா அப்படிங்கிறது போல இது நெகோசியேஷனா புரிஞ்சுக்குவாங்களா என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்களா ரஷ்ய தரப்புல கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த யூரோப்பியன் யூனியன் அப்புறம் ரஷ்யா என்ன பேசிக்க போறாங்க, என்ன புரிந்துணர்வு இருதரப்புலயும் வரப்போகுது, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியுமா இல்ல பெருமளவுல வெடிக்குமா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க சேனலோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கல. அடுத்த பையில உங்க சந்திக்கிறா. வெரி ஸ்டே சேஃப். பை.